நல்ல மனுஷனையும், நல்லவங்களையும் சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? நீதிமன்றத்தில வந்துட்டு சங்கீதா அவர்களும், விஜய் அவர்களும் ஒண்ணு சேர்ந்துள்ளதாக இணையத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது விஜய்க்கு வந்துட்டு தொடர்பு இருக்கு ஒரு நடிகையோடு. மேலும் அவருக்கு பால்வினை நோய் இருக்கு. என்னை வந்துட்டு கொடுமைப்படுத்துறாரு. பொருளாதார ரீதியாக என்னைய செக்மேட் பண்றாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து சென்னை வந்தார் இல்லையா? எனக்கு வீடு குடுக்க மாட்றாரு. அவர் வீட்ல எனக்கு உரிமை இருக்குல்ல. அவரோட மனைவி தானே நானு. சேம் டைம் 2 குழந்தை எனக்கு தானே பெத்தாரு. இப்படி டிவோர்ஸ் பத்திரத்தில வந்துட்டு நீதிமன்றத்தில கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு உண்மையே இல்லைங்க. அதாவது சற்று முன் வந்த செய்தி என்ன இணையத்தில, இந்த மாதிரி எழுதினா தான் மிக விரைவா வந்துட்டு விவாகரத்து கிடைக்கும். இத வந்துட்டு வக்கீல் தான் இப்படி எழுத சொல்லுவாராமா. அப்பதான் வந்துட்டு விவாகரத்து கிடைக்குமாமா. ஆனா சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. இந்த மனுஷன் வெள்ள மனசுக்காரங்க. அதாவது மனசு சுத்தம் என்றே சொல்லலாம். மடியில கனம் இருந்தா தாங்க நம்ம செல்ற வழி வந்துட்டு பயமா இருக்கும். ஆனா இந்த மனுஷனுக்கு எந்த ஃபியருமே கிடையாதுங்க. அதனால தான் தெரீசா வந்துட்டு என்னோட தோழி. நம்ம தமிழ் கல்ச்சரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ஆணும் ஒன்று சேர்ந்து வந்தால் அது ஒன்றும் இல்லை, அவங்கள ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்குருவாங்க. இதே ஒரு ஆணும் பையனும் வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, கிசு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. தெரீசா வந்துட்டு என்னோட உண்மையான தோழியா, அவங்க வந்துட்டு எனக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. இது என் மனைவி சங்கீதாவுக்கே தெரியும், எங்கள் அம்மா அப்பாவுக்கே தெரியும். ஆனால் இந்த வெளி உலகம் அரசியலுக்கு வந்ததுனால அவங்களோட வந்துட்டு தொடர்புபடுத்துகிறாங்க. மிக விரைவாக தெரீசாவுக்கு ஒருத்தவரோடு திருமணம் நடைபெற உள்ளது என்றும் விஜய் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தி நீதிமன்றத்துக்கு போயிருக்குங்க வக்கீல் மூலியமா. அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, என்னோட மனைவியும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் சங்கீதாவும் விஜயும் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க சென்னையில். ஓகேவா? சென்னை பண்ணையூர் வீட்டிலேயே வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜயோட வீட்டிலேயே மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு சங்கீதா, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன். 29 வருஷ வாழ்க்கை, எடுத்தங்கௌத்தம்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ தான் நம்ம குழந்தைய வந்துட்டு வளர்த்துருக்க. உனக்கு வந்துட்டு நான் அப்படி ஒரு துரோகம் பண்ண மாட்டேமா. நீ வேணால் அந்த முடிவு எடுக்கலாம். ஆனால் சங்கீதா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. உன்னை லவ் பண்ணுறனோ இல்லையோ, என் பசங்களை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்டா. அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு தந்தையாக வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்தாத. பசங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன்? எனக்கு அவங்க தான் உயிர். இப்போ தான் வந்துட்டு ஜேசன் செஞ்சை டைரக்ட் பண்ணி ஒரு படம் முடிச்சிருக்கான். அவன் என்னைய மாதிரி திரைத்துறையில் வரணும். அதுக்கு நான் தாண்டா பக்கபலமாக இருக்கணும். விஜய் எப்போதுமே அந்த ரொமான்டிக்காக பேசுவார் இல்லையா? அந்த மாதிரி பேசியிருக்காரு. இருந்தாலுமே சங்கீதா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருந்திருக்காங்க. ஓகே, இந்த நிலையில் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சங்கீதாவுக்கு யார் மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, அதாவது சங்கீதா வீட்டார்கள், அவங்க அம்மா அப்பா தான் மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க என்றும், சங்கீதா வீட்டில் வேலை பார்க்குற பெண்மணியும் இங்கே வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு பக்கபலமாக இருக்க. அவங்க தான் சங்கீதாவுக்கு வந்துட்டு புரிய வச்சுருக்காங்க. விஜய் கிட்டையும் சில முக்கியமான விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காங்க. 2 பேர்கிட்டையுமே பேசியிருக்காங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்துட்டு 3வது மனுஷன், ஏன் உங்கள் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உள்ளே வரக்கூடாது. அப்படி உள்ளே வந்தாங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்துட்டு பிரிவு ஏற்படும். தம்பி, எனக்கு தெரியும் தம்பி, நீங்கள் ஒரு 4 வருஷம் அரசியல் போனது வந்துட்டு சங்கீதா வீட்டார்களுக்கு வந்துட்டு பிடிக்கல. அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு பிடிக்கல. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் சினிமா விட்டு வந்தது சுத்தமாக பிடிக்கல. இதனால தான் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா, சங்கீதா அம்மா அப்பா என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, உங்கள் மாமனார் வீடு, இதை விஜய்கிட்ட வந்துட்டு பேசியிருக்காங்க. விஜயிடமிருந்து நீ பிரிஞ்சிரு, ஒரு மிகப்பெரிய சொத்து ஜீவானம்சமாக வாங்கிரு, அதன் பிறகு உன்னோட லைஃப்பை வந்துட்டு நீ பார்த்துக்க, உனக்கு வந்துட்டு இன்னொரு திருமணம் கூட பண்ணி வைக்கிறோம். அதாவது அரசியல் முக்கியம்னு போயிட்டாரு. இனிமே விஜய் வந்துட்டு திரும்ப வர்றது மிகப்பெரிய கடினம். அதனால உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு தேடிக்கமா அப்படின்னு. அதாவது சங்கீதா வீட்டார்கள் தான், அவங்க அம்மா அப்பா தான் மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க. விஜய் மாமனார் வீடு ரொம்ப அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவரை விட்டு நீ பிரிஞ்சிரு, ஒரு ஜீவானம்சம் வாங்கி உன் வாழ்க்கையை வந்துட்டு நீ பாருமா. நீ தான் பசங்களை வளர்த்துருக்க, ஆனால் அரசியல் தான் முக்கியம்னு அவர் போனது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. என் மகளாக வந்துட்டு இந்த இடத்துல உன்னை இப்படி பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு 4 வருடமாக குடும்பத்தோட தொடர்பை துண்டிச்சிட்டாருங்க விஜய் அவர்கள். அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய அழுத்தங்கள் கொடுப்பாங்கன்னு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. சேம் டைம் பார்த்தீங்கன்னா கரூர் பிரச்சனை இன்ன வர வழக்கு வாய்தா டெல்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? சேம் டைம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண முடியாமையே பண்ணிட்டாங்க. தயாரிப்பாளர் நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த 300 கோடியை கொடுத்தது வந்துட்டு விஜய் அவர்கள் தான். இப்படி ஒரு பக்கம் லாஸ் ஆகுது, மிகப்பெரிய அழுத்தம் கொடுப்பாங்க. தன்னால் தன் பையனுக்கு வந்துட்டு எதுவும் நடந்துடக்கூடாது, அரசியல் ரீதியாக அவனோட கெரியர் போயிடக்கூடாதுன்னு தான் மகனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சே இருக்காருங்க. மகன், மனைவி, மகள், இவங்க 3 பேரையுமே வந்துட்டு பிரிஞ்சு இருக்கிறதா அந்த வக்கீல் தரப்பில், விஜய் வக்கீல் தரப்புல இருந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள். என் மனைவி தான் எனக்கு உயிர், நான் அந்த அளவுக்கு வந்துட்டு துரோகமான ஆள்லாம் கிடையாது, நான் சினிமான்னு போயிட்டேன். இன்றைக்கி என் பசங்க வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா என் மனைவி சங்கீதா தான் காரணம். நான்
நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என் மனைவி சங்கீதா தான் காரணம். அவங்கள நட்டாத்துல விட்டுட்டு போகிறவன் நான் கிடையாது. அப்படி இருந்தால் நான் அப்படி ஒரு சுயநலமாக சிந்திச்சிருந்தா 400 கோடியை விட்டு எதுக்கு நான் அரசியலுக்கு வரேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. மேலும் அதாவது சங்கீதா வீட்டில் வேலை பார்க்கும் பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் நல்லவர், அவர் மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறது வந்துட்டு அரிதிலும் அரிது. அவர் லண்டன்லாம் வந்தார்னா எங்களை ஒரு வேலைக்கார பெண்மணி மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார். அண்ட் சங்கீதா மேலே அவ்வளோ உயிர், குறிப்பாக அவங்க பசங்க மேலே அவ்வளோ உயிர். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வந்துட்டு பார்க்கவே முடியாது. சங்கீதா, நீ உங்கள் அம்மா அப்பா பேச்சை இந்த இடத்துல வந்துட்டு கேட்காத. இது உன்னோட வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீ விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்துட்டு மிகப்பெரிய வருத்தப்படுவோமா, நல்லவருமா, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. விஜய்க்குமே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் மனைவியோட நீங்கள் பழைய மாதிரி வந்துட்டு சந்தோஷமாக இருங்க விஜய், அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அண்டு விஜய் வந்துட்டு மனசு மாறி இருக்காரு. ஆனால் சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா விவாகரத்தில் வந்துட்டு தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா சொன்னதை அப்படியே செஞ்சுருவாங்க. அதனால தான் இவங்க பேர் எப்படி பதிவு பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா தெரியும். சங்கீதா சொர்ணலிங்கம் சங்கீதா அந்த மாதிரி தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா மேலே வந்துட்டு அளவு கடந்த உயிருங்க. அவங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜீவானம்சம் வாங்கி நீ விவாகரத்து பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை உன் பசங்களோட வந்துட்டு புது வாழ்க்கையை தொடரு, நான் பக்கபலமாக நிற்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் இனி திரும்பி வரமாட்டார், என்னோட மாப்பிள்ளை வந்துட்டு இனிமேல் திரும்பி வரமாட்டார், அவ்வளோதான், அவர் அரசியலில் வந்துட்டு அப்படியே போகிறாரு. அந்த மாதிரி சொன்னதுனால தான் சங்கீதா அவர்கள் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் வந்துட்டு நான் ஜீவானம்சம் கூட கொடுக்குறேன், ஆனால் ஒன்றையை விட்டு நான் பிரிய மாட்டேன், அது நான் செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்காதுமா, நீ தாம்மா நம்ம பசங்களை வளர்த்துருக்க 29 வருஷமாக, அண்டு நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட, இந்த நேரத்தில் உங்கள் 3 பேரையும் விட்டுட்டு போனேன்னு வையேன், நான் ஒரு சரியான தகப்பனாகவும் இருக்க முடியாது, ஒரு தலைவனாகவும் இருக்க முடியாது, எனக்கு அதிக பெண் ரசிகர்கள், இப்படி ஒன்றையை வந்துட்டு நான் நட்டாத்தில் விட்டுட்டு போனேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, தயவு செய்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அண்டு ஜீவானம்சம் கூட வாங்கிக்க, ஆனால் விவாகரத்து மட்டும் கொடுக்க மாட்டேன் என்றும் விஜய் தரப்புல இருந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு. பட் இதன் பிறகு தான் சங்கீதா அவர்கள் வந்துட்டு மனசு மாறி உள்ளதாகவும் இவங்க 2 பேரும் மீண்டும் ஒன்றிணைந்ததாக ஒரு முக்கியமான செய்தி இணையத்தில் வெளியாகி உள்ளதுங்க. அண்ட் அவங்க மாமனார் வீடுமே வந்துட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்களாமா. ஜீவானம்சம் கூட கொடுக்குறேன், ஆனால் உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன் மாமா, உங்கள் பொண்ணை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு. அண்டு சங்கீதா அப்பா கிட்டையும் விஜய் அவர்கள் வந்துட்டு பேசியிருக்காங்களாமா. நீங்கள் இப்படி இருங்க தம்பி, எங்களுக்கு அதுவே போதும் தம்பி, என் பொண்ணை கடைசி வரை பார்த்துக்குங்க தம்பி, அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது விஜயே கண் கலங்கிட்டாராமா. அண்ட் இனிமே நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் மாமா, சங்கீதா கூடவே இருப்பேன், அந்த மாதிரி விஜய் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காராமா. இதை கேட்டு அதாவது பசங்க ஜேசன், சஞ்சய் அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா மகள் வந்துட்டு சந்தோஷத்தில் மூழ்கி உள்ளார்கள் என்றும் இணையத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.